Hi everybody, welcome to Kishore Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பொதுத் தேர்வு ஏப்ரல் 2024 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 19 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் எடுத்துக்காட்டு 3.25 ஃபர்ஸ்ட் ரோமன் பின்வரும் இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கற்பலன் காண்க. x ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 65 = 0. இந்த கொஸ்டினில் ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து மூலங்களின் கூடுதல் மற்றும் மூலங்களின் பெருக்கற்பலனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபாவும் பீட்டாவும் கொடுத்துருக்கிற இருபடி சமன்பாட்டுடைய மூலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எடுத்து எழுதுவோம். x ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 65 = 0. இதிலிருந்து a = 1, அதாவது a வந்து x ஸ்கொயரின் கெழு. இதில் x ஸ்கொயரின் கெழு என்ன? 1. b = 8. b வந்து x உடைய கெழு. x உடைய கெழு என்னது இருக்குது? 8 இருக்குது. ஸோ 8. c வந்து மாறிலி உறுப்பு. ஸோ மைனஸ் 65. மூலங்களின் கூடுதலும் பெருக்கற்பலனும் தானே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மூலங்களின் கூடுதலை எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா நம்ம ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் தான் இந்த சமன்பாட்டோடைய மூலங்கள் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = அதுக்கு ஃபார்மட் என்ன? மைனஸ் பி பை ஏ. ஸோ இதில் மைனஸ் பியோடைய வேல்யூ என்ன? 8. பியோடைய வேல்யூ 8. இதில் மைனஸ் பி இருக்கிறதுனால மைனஸ் 8 இஸ் டிவைடட் பை 1. அதாவது பகுதியில் 1 இருந்தால் அதை எழுதவும் செய்யலாம், எழுதாமலும் விடலாம். ஸோ மைனஸ் 8ன்னு மட்டும் எழுதியிருக்காங்க. மூலங்களின் பெருக்கற்பலனை எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாமா? அதோடைய ஃபார்மட் என்ன? சி பை ஏ. ஸோ சியோடைய வேல்யூ மைனஸ் 65, ஏயோடைய வேல்யூ 1. பகுதியில் 1 இருந்தால் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆல்ஃபா பீட்டா = மைனஸ் 65. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = மைனஸ் 8. ஆல்ஃபா பீட்டா = மைனஸ் 65. தேங்க்யூ.